இந்த காணொலிக்கு முன்னாடி பெங்களூர் சம்மந்தமான ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தேன். அது பாருங்கள். ஏன்னா எப்போ வரேன் என்னன்னு சொல்லி இந்த பெங்களூர் பயணத்தில் கிட்டத்தட்ட எனக்கு இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா, மெசேஞ்சர் எல்லாத்துலேயுமே வந்து அதிகமான கமெண்ட் வந்து உங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுங்க, உங்கள் அப்பாயின்மெண்ட் எப்படி வாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த தனியாக இந்த வீடியோவை என்னென்னா அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்க்குற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய இல்லைங்க. நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண முருக பக்தர்கள் தான். எந்த காலத்துலையுமே இந்த அப்பாயின்மெண்ட் அதெல்லாம் இருக்கே இருக்காது. நீங்கள் எப்போனாலும் கூப்பிடலாம். நான் ஏன் எல்லா நேர்காணல்லையும் உங்களை மாதிரியே முருக பக்தர்கள் சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள் குடும்பத்தில் அண்ணன் தம்பியாக அப்படி பார்க்குறீங்க. அதனால் உணர முடியுது. ஏன்னா நீங்கள் இந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்து அந்த அளவுக்கு பார்க்குற அளவுக்குலாம் போனால் உங்களோட பிரச்சனையை வந்து என்கிட்ட நீங்கள் எனக்கு தெரியும். என்ன சந்திக்கிற முருக பக்தர்கள் வந்து கஷ்டப்படுற முருக பக்தர்கள்லாம் வந்து சந்திப்பீங்க. நல்லா இருக்கிற முருக பக்தர்கள் வந்து நிச்சயமாக வந்து நான் சொல்லியிருக்கேன், என்னை சந்திக்காதீங்க, என்னை தேடாதீங்க. யாருக்கு முருகரால் வந்து எனக்கு எவ்வளோ நாள் கும்பிட்டோம், எந்த விஷயம் நடக்கலை அப்படின்னு நினைக்கலாம் அந்த முருக பக்தரை வந்து சந்திங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட முருக பக்தர்களுக்கான இந்த முக்கியமான காணொலி. எந்த அப்பாயின்மெண்ட் கிடையாது. அன்றைக்கி யார் வரீங்களோ வாங்க நம்ம சந்திச்சிடுவோம். ஏன்னா அப்பாயின்மெண்ட் அந்த ப்ரொசீஜர்லாம் வச்சுனாலே உங்களுக்கு என்ன பிரச்சனை மனசு விட்டு சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்து நிறைய பேரோட எல்லா விஷயத்தையும் கேட்டு அவங்களுக்கு நம்ம ஒரு தீர்வு சொல்கிறப்போ, அந்த நம்பிக்கை கொடுக்குறப்போ அதுக்குண்டான முருகர் பலனே வேறு. ஸோ அவங்களுக்காக இந்த காணொலி. அப்பாயின்மெண்ட் அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க. நீங்கள் எப்போனாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன். நேரமின்மை சூழ்நிலை தாமதமான தவிர கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ முருக பக்தர்கள்ட்டுக்கு, பெங்களூர் முருக பக்தர்களுக்கு, முருக சொந்தங்களுக்கு அன்றைக்கி எந்த அப்பாயின்மெண்ட் கிடையாது. 7 மணிலேருந்து 10 மணியில் இருப்பேன். நம்ம சந்திப்போம்.